Yo Cassandra, игривая подраз Отмевала разум, убивала музыканта Тем не менее я рядом был и верила Григориями Моя дикая Кассандра, игривая подраз Отмевала разум, убивала музыканта Тем не менее я рядом был и верила Григориями ஹாய் ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் அபிஷேக் குருசிங் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒன் ஆஃப் த லெஜண்ட் பைக்கான ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 சிக்னஸ் மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட டாப் அண்ட் பாட்டம் ஃபுல்லாக இன்றைக்கி நான் ரிவ்யூவில் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ரைட் ரிவ்யூ சேர்த்து பார்த்துக்கலாம். இப்போது இந்த ரிவ்யூ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வாக் அரவுண்ட் ரிவ்யூ மட்டும் நீங்கள் பார்த்து வந்துடுங்க. ஓகே கைஸ். வழக்கமாக நம்ம எந்த வண்டியை பற்றி சொல்லும்போது ஒரு ஹிஸ்ட்ரி சொல்ல ரொம்ப வழக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு வந்து இந்தியாவில் 1901, அதே இப்போ ராயல் என்ஃபீல்டு கீழே எழுதியிருக்கும் சின்ஸ் 1901, அதாவது பிராண்டை வந்து சொல்கிறது. இது பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி பார்த்திங்கன்னா அது வந்து வேர்ல்டு வார் 1, 2 யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியை. அதுக்கப்புறம் இந்த வண்டியை வந்து அவங்க வந்து சரி வேணாம் போதும் அப்படின்னு சொல்லி கம்பெனி மூட போகிற நிலைமையில் நம்ம இந்தியாவில் சேர்ந்த ஈச்சர் கம்பெனி வந்து இந்த ராயல் என்ஃபீல்டை நம்ம இந்தியாவுக்காக வாங்கியிருக்காங்க. இதோட பார்த்தீங்கன்னா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. சென்னை ஒசூரில் தான் வண்டி பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. முதல்ல இந்த வண்டி மேனுஃபேக்சரிங் 2008 அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் 4 months ஆகும் வண்டி டெலிவரிக்கு. அதனால் இதோட சேல்ஸ் க்ரோத் வந்து ரொம்ப டவுனாக இருந்தது. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 weeksலேயே வண்டி வந்து டெலிவரி கொடுத்துட்றாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ சேல்ஸில் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் ரொம்ப டாப்பில் அதிகமாக போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 தான் அதிகமாக சேல் ஆகிட்டுருக்கு. இந்த வண்டியோட அதிக சேல்ஸுக்கு காரணம் இந்த வண்டியோட கம்பீரமும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் மோஸ்ட் ஆஃபர்டபுள் ராயல் என்ஃபீல்டு. சரி, ஓகே கைஸ், இப்போ வண்டியோட ரிவ்யூக்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேலஜன் ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கிரில் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் போட்டிருக்காரு ஓனர். அப்புறம் இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேலஜன் தான், ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டீல் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் வந்து டெலிஸ்கோப்பிக் தான் கொடுத்துருக்காங்க. 35mm ஃபோர்க்கு 130mm ட்ராவலோடு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டியூப் டயர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வராது. இவர் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு பிராண்ட்லேயே போய் இந்த அலாயோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 10,000 rupees. இப்போ இந்த மீட்டியரில் வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அலாய். இந்த அலாய் வாங்கி ஃபிட் பண்ணியிருக்காரு. அந்த டயர் பார்த்தீங்கன்னா டியூப் தான் இருக்குது. இதோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 90/90 செக்ஷன் டயர், 19 inch அலாய் வீலோடு வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போக் வீல் தான் வரும். ஆனால் இவர் வந்து அலாய் வீல் மாட்டியிருக்காரு. ஃப்ரண்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க. டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 280mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. 2 piston கேலிப்பர். பைபராக என்னென்னு அவங்க டிஃபைன் பண்ணல. வித் ஏபிஎஸ் ரிங்கோடு வருது. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா டுவெல் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே சஸ்பென்ஷன் நமக்கு ஒரு ஆரஞ்சு கலர் ரிஃப்ளெக்டரோடு கொடுத்துருக்காங்க. இப்போ வண்டியோட சைட் லுக் பார்த்துலாம். சைட் லுக் பார்த்தீங்கன்னாலே தெரியும் வண்டி இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பழைய பாரம்பரியத்தை அவங்க இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ராயல் என்ஃபீல்டு கிளாசிக், அந்த கிளாசிக் லுக்கே இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அந்த நம்பர் தெரியுது பார்த்தீங்களா, அந்த 49 அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஃப்ளாக் டிஃபைன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த RE175218ங்கிறது அது வந்து ஒவ்வொரு வண்டிக்குமே ஒவ்வொரு நம்பர் கொடுப்பாங்க. முதல்ல இருந்த ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜின் வந்து குரோம் கலரில் வந்துருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல் பிளாக் கொடுத்துட்டாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக இது பண்ணி EFI 350, இது வந்து BS6 மாடல். BS6 மாடலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கார்பரேட்டர் தான் வந்துட்டுருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்டர் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ வண்டியோட என்ஜினை பற்றி சொல்லிடுறேன். இந்த வண்டியோட என்ஜினை பற்றி சொல்லணும்னா இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் 4-stroke ட்வின் ஸ்பார்க் ஏர் கூல்டு இன்ஜின். இதோட சிசி பார்த்தீங்கன்னா 346 cc. இதோட போர் அண்ட் ஸ்ட்ரோக் சைஸ் பார்த்தீங்கன்னா 70mm 90mm வரும். அப்புறம் கம்ப்ரெஷன் ரேஷியோ 8.5:1 அந்த இதில் கம்ப்ரெஷன் ரேஷியோ. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் நல்லா இதாக கொடுக்குது. இதோட மேக்ஸிமம் பவர் BS6க்கு என்ன வருதுன்னா 19.1 bhpயும் அது வந்து 5250 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 28 Nm டார்க் 4000 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. கிளச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லிப்பர் கிளச் எதுவும் கிடையாது, மல்டிப்ளேட் கிளச் தான் கொடுத்துருக்காங்க. கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 5-speed கியர் பாக்ஸ் தான். உங்களுக்கு வந்து இப்போது புதுசாக என்ன ஒரு வித்தியாசம் வந்திருக்குன்னா உங்களுக்கு வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி கார்பரேட்லேருந்து ஃபியூல் இன்ஜெக்டர் தான் புது அப்டேட் வந்திருக்கு. இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 135mm கொடுத்துருக்காங்க. வண்டியோட லெங்த் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே அதாவது 2160 mm, அதாவது 216 cm கொடுத்துருக்காங்க. வித்து வந்து 790 mm தான் கொடுத்துருக்காங்க. வித்தவுட் அதாவது மிரர் இல்லாமல். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1090 mm கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 192 kgs வருது. அதாவது வித்தவுட் ஃபியூயல். இதோட ஃபியூயலோடு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வெயிட் ஏறும், அது ஆயில் கெப்பாசிட்டியோடு சேர்த்து.
மெயினாக இல்லை ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13.5 லிட்டர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து ஃபியூல் இன்ஜெக்ட் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பின்னாடி சஸ்பென்ஷன் பற்றி சொல்லிடுறேன். பின்னாடி சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ட்வின் கேஸ் ஷார்க், அதாவது சார்ஜர் ஷாக் அப்சர்வர் 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் தெரியும். பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் 80 mm ட்ராவல் ஆகும். ட்ராவலிங் லெங்த் பார்த்தீங்கன்னா இது 80 mm ட்ராவலோட வரும். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற வண்டியோட ராயல் என்ஃபீல்டு என்ன இது பண்ணுன்னா, செயின் வந்து உங்களுக்கு ரைட் சைட்லேயும் டிஸ்க் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லையும் கொடுத்துருப்பாங்க. மற்ற வண்டிலாம் செயின் வந்து லெஃப்ட் சைட்லையும் டிஸ்க் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும். இதுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் இதோட என்ஜினோட கான்ஃபிகரேஷன் அப்படி இருக்குது. எல்லோரும் நோட் பண்ணுற விஷயம் என்னென்னா, ராயல் என்ஃபீல்ட்னா சைலன்ஸில் வர டுக் சவுண்டு தான். இப்போ இந்த சைலன்ஸில் புதுசாக என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸாஸ்ட் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் O2 சென்சரோடு கொடுத்துருக்காங்க. இது வந்து MW பர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம எக்ஸாஸ்ட் நோட்டில் பார்ப்போம். இப்போ வந்து ரியர் பார்த்துட்டு நம்ம எக்ஸாஸ்ட் நோட் பார்த்துடலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களால் ஹேலஜன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர். இதுக்கு அந்த டெயில் செக்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து மாட்டியிருக்க கார்டு ஃபுல்லாமே ஆஃப்டர் மார்க்கெட் தான். இண்டிகேட்டர் சைஸில் பார்த்தீங்கன்னா மாட்டியிருக்காரு. ஃபுல்லாக ஹேலஜன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி டயர் சைஸை பார்த்துடலாம். பின்னாடி டயர் பார்த்தீங்கன்னா 120/80 19 inch அலைவில் தான் கொடுத்துருக்காங்க. இது பின்னாடி பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் மாட்டியிருக்காரு. இவரோட ஃபஸ்ட்டு இந்த டியூப் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ்ட் ஆயிடுச்சு. அதனால தான் இவர் வந்து டியூப்லெஸ்க்கு மாறிட்டார். அதுவும் இல்லாமல் அலைவீலும் போட்டிருக்காரு. அலைவீல் வந்து அது ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அப்புறம் அப்படியே டிஸ்க் பார்த்தீங்கன்னா வைங்களேன், ரியர் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 240 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. இது வந்து பின்னாடி மட்டும் பார்த்தீங்கன்னா பைபர் காலிப்பர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா எண்டூரன்ஸ் பிராண்டுன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சாரிகள் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி போட்டு ஒன் சைடு உட்காரவங்க கூட கொடுத்துருக்காங்க. ஃபுட் பேக்ஸ் எல்லாம் ரப்பரில் கொஞ்சம் ப்ரீமியம் தான் கொடுத்துருக்காங்க. சைடு ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா மேசிவ், ரொம்ப வெயிட்டான ஒரு வண்டியை தாங்குற அளவுக்கு இது சைடு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டரி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு டூல்ஸ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மேஜராக நம்ம குட்டி குட்டி பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அதில் வச்சுக்கலாம். சீட்டுக்களில் ராயல் என்ஃபீல்டுக்கு ஒரு ஹைலைட்டான விஷயம்னா சீட்டுக்களில் ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குஷனிங் இருக்கும். அதுக்கப்புறம் லாங் ரைடுக்கும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு அசௌகரியமாக ஃபீல் ஆகாது, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ரியர் சீட்டுக்கு மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா இது இல்லாதனால கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆனால் பரவாயில்ல, ட்ராவலிங் பண்ணுற குஷனிங் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ரொம்ப இதெல்லாம் கிடையாது, ரொம்ப இதாக தான் இருக்கும். இப்போ கீர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பேக் சைடு சேர்த்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு கீர் போடும்போது ஒன் சைடு இருக்கிறத விட பேக் சைடு இருக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் கால் வச்சு நம்ம இது பண்ணும்போது கொஞ்சம் அந்த இது ஃபுட் பேக் இடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இந்த வண்டியோட பம்பர் பற்றி சொல்லணும்னா, இது ராயல் என்ஃபீல்டு பிராண்டு தான். இந்த பம்பரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1800 rupees வருது. 1800 rupeesக்கு இந்த பம்பர் வேல்யூவானு கேட்டிங்கன்னா வேறு லெவல். ஏன்னா இதோட குவாலிட்டி கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ ஆல்ரெடி கீழே விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன், ஸ்க்ராச்சஸ் ஆகிருக்கு, ஆனால் பெரிய அளவு டேமேஜ் கிடையாது. இப்போ இந்த வண்டியோட மீட்ரு பார்த்துடலாம். மீட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே என்ஜின் ஆன் ஆஃப் இருக்குது. அதுக்கப்புறம் 0 to 60 வரைக்கும் இருக்குது ஸ்பீடோமீட்டர். உங்களுக்கு வந்து RPM மீட்டர் எதுவும் கிடையாது, ஃபுல்லாக அன்லாக் தான். உங்களுக்கு வந்து இது வரைக்கும் 60,000 kilometer கவர் பண்ணியிருக்காரு. அப்புறம் உள்ள என்னென்ன வார்னிங்ஸ் இருக்குன்னா, ஹை பீம் இருக்குது, நியூட்ரல் இருக்குது, இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபியூல் கேஜ் கிடையாது. முதல்ல வந்து ஆம்ப் மீட்டர் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஃபியூல் லோ வார்னிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்ஜின் மேல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து FI இல்லைங்களா, FIங்கிறனால இந்த வண்டிக்கு வந்து இன்ஜின் மேல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து இங்கே வேறு ஏதோ ஒரு லோகோ தான் வருது, என்னென்னு கரெக்டாக தெரில. இதுக்கு முன்னாடி இங்கே வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி வார்னிங் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ABS லைட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. உங்களுக்கு வந்து ரிசர்வ் விழுந்தாலே அப்போவே வந்து லைட் எரியுது அப்படின்னு ஓனர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ டேஷ்போர்ட் பார்த்துக்கலாம். டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹார்ன் கொடுத்துருக்காங்க. ஹார்ன் ரொம்ப சவுண்டாக தான் இருக்குது, ராயல் என்ஃபீல்டுக்கே ஏற்ற அந்த சவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ஜின் கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம எக்ஸாஸ்ட் நோட்டை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எக்ஸாஸ்ட் பற்றி சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா MW பர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்ட். இது போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 BHP அதிகமாக கிடைக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 km மைலேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்குது அப்படின்னு ஓனர் தரப்பு சொல்கிறாரு. ஓகே, நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்த அந்த எக்ஸாஸ்ட் நோட்டை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ஜின் கில் ஸ்விட்ச் ஆனில் இருக்குது, வண்டி நியூட்ரலில் தான் இருக்குது. செல்ஃப் ப்ரெஸ் பண்ணுறேன். எக்ஸாஸ்ட் சவுண்டு வேறு லெவலுங்க. பாருங்கள், பீட்டு வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்கும்னு தெரில. நல்லா ஸ்பார்க் ஆகுது. ஓகே கைஸ், இப்போது இதோட ரைட் ரிவ்யூ நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். கைஸ், இப்போ வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வண்டியை மெதுவாக மூவ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் கியர் போட்டேன், அப்படியே மெதுவாக போகுது. ஓகே, வைப்ரேஷன் பெருசாக இப்போ அந்த மூவிங்கில் இல்லை. வண்டி எக்ஸாஸ்ட் சவுண்டு அப்படியே வேறு லெவலில் இருக்குது. பேஸ் அப்படியே பொறுமையாக இப்போ ரோட்டுக்கு ஏற்றுவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் ரோடு மெதுவாகவே போவோம். அதோட சவுண்டு, எக்ஸாஸ்ட் சவுண்டு வேறு லெவலில் இருக்குது. இப்போ ஸ்பீட் பிரேக்கர் வருது, டுப் டுப் அந்த பீட்டு கேட்குது. இந்த கீர் குறைக்கும் போது அந்த சவுண்டு வருது,
வில்லேஜ் ரோடு நமக்கு ஹார்ன்லாம் தேவையில்லை புல்லட் வர மாதிரி இருந்தால். இந்த சவுண்டே போதும், அப்படியே பொறுமையாக போவோம். வைப்ரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பழைய புல்லட்டை விட BS6 புல்லட்டில் சுத்தமாக வைப்ரேஷன் அவ்வளோவா ஃபீல் ஆகலை. அதாவது புல்லட்டுக்கு நார்மலாக ஒரு புல்லட்டுக்கு வர வைப்ரேஷன்ஸ் எதுவும் கிடையாது. இப்போ கரெக்டாக இப்போ 60 மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். வண்டி ரொம்ப ஒரு நார்மல் ஸ்மூத்தாக தான் இருக்குது. BS6ங்கிறனால அந்த ஸ்மூத்னஸ் நல்லா இருக்குது. வண்டி அப்படி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. பெரிய இதில் கொஞ்சம் வெயிட்டாக ஃபீல் ஆகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். ஒரு பம்பர்னாலே என்னன்னு தெரில, கொஞ்சம் பார்த்திங்கன்னா வண்டி கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குது. கொஞ்சம் ஸ்பீடாகவே போவோம். இப்போ ஒரு யூட்டன் போடுவோம். யூட்டன் போடும்போது வண்டியோட வெயிட் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா கைஸ்? சரி, இருங்க வண்டி நிறுத்துவோம். ஓகே கைஸ், இப்போ நான் வண்டியை நிறுத்தியாச்சு. மெதுவாக யூட்டன் போட்டு பார்ப்போம். வண்டி ஓகே, கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. அந்த பம்பர் வந்து ஒரு சைடு ரொம்ப கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. குவாலிட்டியான மெட்டீரியல், நல்லா வெயிட்டாக இருக்குது. ஓகே, எப்படியோ ஒரு வழியை யூட்டன் போட்டாச்சு. இப்போ அதே ரோட்டில் திரும்பி போவோம். ஓகே, நல்லா போகுது வண்டி. ஓகே கைஸ், இப்போ ரைடு போயாச்சு. ரொம்ப ராங் ரைடில் ஓட்டல, வில்லேஜ் ரோடுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட்லாம் பெருசாக செக் பண்ண முடியல. டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 130 போகும் இந்த எக்ஸாஸ்ட்டுக்கு. சரிங்களா? இது வரைக்கும் வண்டியோட டாப் டு பாட்டம் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எதுனாலும் உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓனரே உங்களுக்கு வந்து கமெண்டில் ரிப்ளை பண்ணுவார். சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, தேங்க்யூ.